வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு mathsmmkmr சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் Chapter-3 trigonometryல எக்ஸாம்பிள் 3.9 if sin theta equal to 3/5 and the angle theta is in the second quadrant, then find the value of other 5 trigonometric functions. sin theta உடைய வேல்யூ வந்து 3/5 கொடுத்துட்டாங்க. sin theta is equal to 3 divided by 5. இந்த sin theta வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கான். அப்படி இருக்கப்போ நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 5 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் 5 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ரிமைனிங்னா, இப்போ சைனை கொடுத்துட்டாங்க, காஸ் டீட்டா ஃபைன் பண்ணோம், டேன் டீட்டா ஃபைன் பண்ணோம், காட் டீட்டா ஃபைன் பண்ணோம், கொசிக்கன் அண்ட் சீக்கன் டீட்டா இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி சைனுன்றது 3/5, இந்த 3/5 செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ஸில் என்னென்ன ரேஷியோஸ் எந்தெந்த சைன்ஸில் இருக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவில் இருக்கும், ஆல் இன் பாசிட்டிவ். ஸோ ஒய் ஆக்சிஸில் எது எது நெகட்டிவாக இருக்கும் நம்ம செக் பண்ணோங்களா. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது காஸ் டீட்டாவை நம்ம என்னென்னு பார்ப்போம்னா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி சைன் டீட்டாவை வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா. இந்த இடத்துல இப்போ இங்கே பாசிட்டிவ், காஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் தான் காஸ் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்பவுமே மைனஸில் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளஸில் இருக்கும். ஒரு கிராஃபில் நம்ம வந்து எக்ஸ் -3,2ன்னு கொடுத்தாங்கன்னா -3 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே பார்ப்போம், 2 வந்து ஒய் ஆக்சிஸ் இங்கே பார்த்துட்டு இங்கே மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாமே மைனஸில் இருக்கும், ஒய்யோடைய வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்கும். சைன் டீட்டான்றது ஒய், இந்த ஒய் சைன் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ்ன்றது என்ன, காஸ் டீட்டா. இந்த காஸ் டீட்டா கூட இருக்கும்போது என்னல இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. இந்த ஒய் வந்து அவங்க கொடுத்தது, இந்த ஒய் தான் வந்து சைன் டீட்டா. ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் டீட்டா எப்படி இருக்கும், காஸ் டீட்டா நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டிஷனில் லெட் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/5 இன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டா பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் டீட்டா பி இன் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல நமக்கு காஸ் டீட்டா நெகட்டிவாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 5 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, காஸ் டீட்டா ஃபைன் பண்ணணும், டேன் டீட்டாவை ஃபைன் பண்ணணும், சீக்கன், கொசிக்கன் அண்டு காட் டீட்டா இது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணணும். நமக்கு சைன் மட்டும்தான் தெரியும், காசு தெரியாது. ஸோ காசை நம்ம ஃபைன் பண்ணோன்னா சைனும் காசும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி அதை போடணும். சைனும் காசும் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, we know that sin square theta plus cos square theta. sin ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 1. இந்த இடத்துல நான் சைனோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த சைனோட வேல்யூ இந்த சைடு கொண்டு போனோன்னா எனக்கு காஸ் டீட்டா கிடச்சிரும். சைனும் காசும் கிடச்சதுக்கப்புறமா டேனு, சீக்கன், கொசிக்கன், காட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, சப்ஸ்டிடியூட்டிங் சைனுக்கு 3/5ன்னு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு இந்த இடத்துல 3 divided by 5 the whole square ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 9 divided by 25 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. நமக்கு இப்போ காசு மட்டும்தான் வேணும். ஸோ காசை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - 9 divided by 25. 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 - 9 என்ன ஆகும், ஒரு 5 ஒரு 4 போச்சுன்னா 16/25 கிடைக்கும். 16 divided by 25. 25 into 1 25, 25ல் 9 மைனஸ் பண்ணணும். 25ல் 9 போச்சுன்னா 16. நவ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ 16 divided by 25. நமக்கு காஸ் டீட்டா தான் வேணும். காஸ் டீட்டா வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 divided by 25 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 divided by 25. 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துட்டோன்னா 4 ஆகிடும். 5 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது 5 ஆகிடும். காஸ் டீட்டாக்கு ப்ளஸ் 4/5 மைனஸ் 4/5 2 வந்திருக்கு. ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 4 divided by 5 அண்ட் காஸ் டீட்டா ஈக்குவல் டு -4/5 2 வேல்யூ கிடச்சிருக்கு. சி
சைன் வந்து அவங்க செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோடைய வேல்யூ ப்ளஸில் இருக்கும், காசோடைய வேல்யூ மைனஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கண்டிஷன் எழுதணும். ஹியர் சைன் டீட்டா இன் செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டா இருக்குது quadrant. So the value of cos theta be in negative. நெகட்டிவ்ல தான் இங்கே வந்து இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் மைனஸில் இருக்கும், சைன் வந்து ப்ளஸில் இருக்கும். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல காஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம காஸ் நெகட்டிவோடைய வேல்யூ இந்த காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு -4/5 தான் எடுக்கணும். கன்சிடர்னு போட்டு considering the value, எந்த வேல்யூ நம்ம எந்த வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம், considering the value for cos theta is equal to -4/5. ஸோ cos theta-வை நம்ம -4/5 கன்சிடர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 trigonometric functions, 5 trigonometric functions-ஐ we need to find. ஸோ ஃபஸ்ட்டு trigonometric functions, இங்கே trigonometric function எழுதிக்கணும். நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், trigonometric functions are. ஸோ இப்போ சைன் தெரிஞ்சிடுச்சு, காசும் தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் tan theta ஃபைண்ட் பண்ணணும். tan theta ஃபார்முலா என்ன, sin டிவைடட் பை காஸ், sin theta டிவைடட் பை காஸ் theta. sin theta-வுக்கு நம்ம ஆல்ரெடி 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணும்னா இந்த சைனையும் காசையும் எழுதிக்கிங்க, ஈஸியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ sin is equal to 3/5 அண்ட் காசுக்கு வந்து நம்மளுக்கு -4/5 கிடச்சிது. 5 கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டரில், -3/4. ஸோ இந்த இடத்துல நமக்கு tan theta-வோட வேல்யூ -3/4. tan ஃபைண்ட் பண்ணியாச்சு. அண்டு cot theta வேணும்னா ஃபார்முலா என்ன, cos theta டிவைடட் பை sin theta, அப்படி இல்லைனா 1/tan theta. tan theta-வோட இன்வர்ஸ் தான் cot theta. காசோடைய வேல்யூ -4/5 டிவைடட் பை சைனோட வேல்யூ 3/5. டினாமினேட்டரில் 5 ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா -4/3. cot theta-க்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -4/3. நெக்ஸ்ட்டு சீக்கனும் கொசிக்கனும் ஃபைண்ட் பண்ணணும். சீக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டானா என்ன, 1/cos theta, 1/cos theta -4/5. -4/5 மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 5/4 ஆகிடும். மைனஸ் இருக்குது, -5/4. நவ் சீக்கன் டீட்டாவோட வேல்யூ -5/4. அண்ட் த லாஸ்ட் ஒன் கொசிக்கன் டீட்டா. கொசிக்கன் டீட்டானா 1/sin theta. இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்தது, இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்டு இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பேசிக்ஸ் அண்டு எக்ஸாம் டிப்ஸோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்டில். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொசிக்கனுடைய வேல்யூ 1/sin, 1/sin வேல்யூ நமக்கு 3/5 கொடுத்துருக்காங்க. 3/5 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வரும்போது 5/3 மாறிடும். இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ கொசிக்கன் டீட்டாவுடைய வேல்யூ ஃபைனலி வி காட் 5/3. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது 5 trigonometric ரேஷியோஸ். சைன் இல்லாமல் காஸ் கண்டுபிடிச்சாச்சு 1, tan 2, cot 1 3, 4, 5 5த்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் இட். தேங்க்யூ.